ராஜா, ஷாலோமின் ராஜாவே ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே ஆராதனை. ஈசாக்கின் தேவனே, ஈசாக்கின் தேவனே ஆராதனை. ஆபிரகாமின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே ஆராதனை. ஈசாக்கின் தேவனே. ஈசாக்கின் தேவனே ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மரியாளின் மைந்தனே, மரியாளின் மைந்தனே ஆராதனை. தாவீதின் சுதனே, தாவீதின் சுதனே ஆராதனை. மரியாளின் மைந்தனே, மரியாளின் மைந்தனே ஆராதனை. தாவீதின் சுதனே. தாவீதின் சுதனே ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரலோக தேவனே, பரலோக தேவனே, ஆராதனை. பரிசுத்த தேவனே, பரிசுத்த தேவனே ஆராதனை. பரலோக தேவனே, பரலோக தேவனே, ஆராதனை. பரிசுத்த தேவனே, பரிசுத்த தேவனே. ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மேக ஸ்தம்பமே உமக்கு, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மெசியாவே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மெசியாவே. மெசியாவே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூய ஆவியே, தூய ஆவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே. துணையாளரே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவாதி தேவா, தேவாதி தேவா, ஆராதனை. ராஜாதி ராஜாதி ராஜா ஆராதனை. தேவாதி தேவா, ஆராதனை. ராஜாதி ராஜா. ராஜாதி ராஜா ஆராதனை. ஆபிரகாமின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஆராதனை. ஈசாக்கின் தேவனே, ஈசாக்கின் தேவனே ஆராதனை. ஆபிரகாமின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே ஆராதனை. ஈசாக்கின் தேவனே, ஈசாக்கின் தேவனே ஆராதனை. மரியாளின் மைந்தனே, மரியாளின் மைந்தனே ஆராதனை. தாவீதின் சுதனே, ஆராதனை. மரியாளின் மரியாளின் மைந்தனே ஆராதனை. தாவீதின் சுதனே, தாவீதின் சுதனே ஆராதனை. பரலோக தேவனே, பரலோக தேவனே ஆராதனை. பரிசுத்த தேவனே, சுத்த தேவனே ஆராதனை. பரலோக தேவனே, பரலோக தேவனே ஆராதனை. பரிசுத்த தேவனே. சுத்த தேவனே ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு, ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மெசியாவே உமக்கு, மெசியாவே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே, ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மெசியாவே, மெசியாவே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே, ஆவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே, ஆவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே. துணையாளரே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
Hallelujah, 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 தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை, தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை. ஜோஷுவா என்ற மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். டாரத்தி என்ற மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அமல்ராஜ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பாக்கு போன்ற ஒரு பழக்கத்திலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். போதை சாக்லேட் சாப்பிட்ற ஒரு பள்ளிக்கூட சிறுவனை விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். போதை சாக்லேட் சாப்பிட்ற அப்பா அம்மாவுக்கு தெரியல, போதையில் அடிமையாக இருக்கிற, சாக்லேட் சாப்பிட்ற, ட்ரக் எடுக்கிற பள்ளிக்கூட மாணவனை ஆண்டவர் விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இடது கண்ணில் இன்ஃபெக்ஷன், விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவே, அமர்ந்து பாடுவோமா? அமர்வோம், அமைதியாக உட்காருங்க, கண்களை மூடுங்க. அது அவருடைய பெயர், தந்தை மகன் தூயாவி. அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி ஆராதிக்கின்றேன். கமல் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அற்புதம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மீனா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இளம் வயதிலேயே முடி கிரே ஆன ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். முடி நிறைய ஆரம்பிச்சிருக்கு, இளம் வயது, வருத்தப்படுறீங்க. இயேசு என்னும் நாமம், இயேசுவின் இரத்தம் உனக்கு விடுதலை தருகிறது. நம்பு, ஜெபி. புது ஒரு வீடை தந்த ஆண்டவர் ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். புது ஒரு வீட்டை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சொந்தமான ஒரு வீடை தந்து ஆசீர்வதிக்கிறார். இயேசுவே, 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 இயேசுவே. கண்களை மூடி மனதிலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த பெயர் வரட்டும். இயேசுவே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்பிக்கையோட, இனி எந்த நாமமும் உனக்கு விடுதலை தராது என்ற நம்பிக்கையோட, எந்த நாமமும் உனக்கு மீட்பை தராது என்ற நம்பிக்கையோட, எந்த கடவுள்களும் உனக்கு மீட்பை தராது என்ற நம்பிக்கையோட, ஜோசியங்கள், ஜாதகங்கள், நேரங்கள், காலங்கள், கிழமைகள் என்னும் கடவுள்களை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தூக்கி போட முடிவு செஞ்சா, இனி உனக்கு ஒரே கடவுள். அந்த கடவுளுடைய பெயர் ஆண்டவர் இயேசு. இயேசு, 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 ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். அந்த நாமத்தை கண்ணை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லிப்பார். உனக்கு கிடைக்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது, உனக்கு கிடைக்கிற ஒரு ஆழமான ஒரு நிம்மதி இருக்குது. இயேசு, 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 இயேசு. முடமானவரை குணமாக்கிய நாமம் இயேசுவின் நாமம். செவிடருக்கு கேள்வி சக்தியை தந்த நாமம் இயேசுவின் நாமம். குருடருக்கு பார்வை தந்த நாமம் இயேசுவின் நாமம்.
பேய்கள் நடுங்கிய நாமம் இயேசுவின் நாமம். தீமைகள் விலகி ஓடிய நாமம் இயேசுவின் நாமம். பாவம் உன்னை விட்டு விலக உனக்கு உதவிய நாமம் இயேசுவின் நாமம். விண்ணிலிருந்து கொடுக்கப்பட்ட நாமம் இயேசுவின் நாமம். மனிதர்கள் நடுவில் மீட்புக்காக கொடுக்கப்பட்ட நாமம் இயேசுவின் நாமம். நோயிலிருந்து விடுதலை தரும் நாமம் இயேசுவின் நாமம். பர்த்தமை அழைத்து ஜெபித்த நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது மனமிறங்கும். குருடனுக்கு பார்வை கொடுத்த நாமம் இயேசுவின் நாமம். இறந்தவரை உயிர்ப்பிக்கத்த செய்த நாமம் இயேசுவின் நாமம். கடன் தொல்லைகளிலிருந்து உனக்கு மீட்பு தரும் நாமம் இயேசுவின் நாமம். திருமண தடையை உனக்கு நீக்கும் நாமம் இயேசுவின் நாமம். குழந்தை பிறப்பு தடையை நீக்கும் நாமம் இயேசுவின் நாமம். வல்லமையுள்ள நாமம் இயேசுவின் நாமம். நம்பிக்கையின் நாமம் இயேசுவின் நாமம். புனிதப்படுத்தும் நாமம் இயேசுவின் நாமம். உன்னை தூய்மைப்படுத்தும் நாமம் இயேசுவின் நாமம். எதிர்பார்ப்பு தரும் நாமம் இயேசுவின் நாமம். இயேசு, இயேசு, இயேசு. தீமையை வெறுக்க செய்யும் நாமம் இயேசுவின் நாமம். உனது விண்ணப்பங்களை உனக்கு நிறைவேற்றி தரும் நாமம் இயேசுவின் நாமம். அதிசயத்தின் நாமம் இயேசுவின் நாமம். அற்புதங்களின் நாமம் இயேசுவின் நாமம். இயேசு, 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 இயேசு. இயேசு, இயேசு. வாழ்வு தரும் நாமம் இயேசுவின் நாமம். வாழ வைக்கும் நாமம் இயேசுவின் நாமம். மீட்பளிக்கும் நாமம் இயேசுவின் நாமம். பாவம் போக்கும் நாமம் இயேசுவின் நாமம். உனக்காக பரிகாரம் செய்த நாமம் இயேசுவின் நாமம். உனக்காக பலியானவரின் நாமம் இயேசுவின் நாமம். உன்னை அன்பு செய்யும் தெய்வத்தின் நாமம் இயேசுவின் நாமம். உனக்காக எல்லாம் தந்தவருடைய நாமம் இயேசுவின் நாமம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசுவே, இயேசு, இயேசுவே, இயேசு, இயேசுவே, இயேசு, இயேசுவே, இயேசு, இயேசுவே. Jesus, 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 Alpha Omega, Alpha Omega, Alpha Omega, Alpha Omega. முதலும் முடிவும், முதலும் முடிவும், முதலும் முடிவும், முதலும் முடிவும். இயேசு, இயேசுவே, இயேசு, இயேசுவே,
இயேசு இயேசுவே இயேசு இயேசுவே இருக்கின்றவர் 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 Jesus Jesus I am with you Jesus உயிர்ப்பும் உயிரும் நானே Jesus ஆடுகளுடைய வாயில் நானே Jesus Jesus உணர்ச்சியோட பாடுவோமா Jesus நானே நல்ல ஆயன் Jesus Jesus நானே உயிர் தரும் உணவு Jesus Jesus வழியும் உண்மையும் நானே Jesus Jesus பிரசாந்த் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சாந்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வினோலியா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜெபமாலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வெகு காலமாக தொண்டையில் பிரச்சனை இருக்கிற ஒருத்தருக்கு முழுமையான விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிறந்ததிலிருந்தே கண் பார்வை சரியில்லாத, கண்ணினுடைய அந்த அமைப்பே சரியில்லாத ஒரு குழந்தைக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம், இணையில்லாத நாமம், குணமளிக்கும் நாமம். அது மூக்கில் இருந்து அடிக்கடி ரத்தம் சிந்தும், ரத்தம், த ப்ளீடிங் நோஸ், காட் இஸ் ஹீலிங். அடிக்கடி ரத்தம் ஒழுகும். அதிகமான வெயிலில் போனால் ரத்தம் ஒழுகும், ரத்தம் சிந்துவீங்க. காட் இஸ் ஹீலிங் யூ. ஒரு துறவர சபைக்கு அருட்சகோதரியாக ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அழைத்து ஆசீர்வதிக்கிறார். அருட்சகோதரி வாழ்க்கைக்கு, துறவர வாழ்க்கைக்கு ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிரான்சிஸ் என்ற ஒரு மகனை ஆண்டவர் தொடுகிறார். இயேசு 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 இயேசு. அதிக உடல் பருமன் இருக்கிற ஒருத்தர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் உணவு உண்ணுவதால் வந்தது அல்ல. தி ஒபிசிட்டி, God is healing a person. தைராய்டு நோயிலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். குழந்தை பிறப்பால் உனக்கு வந்ததாக இருக்கலாம். தைராய்டு நோயிலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆண் மகனுக்கு பிரஸ்ட் கேன்சர்லேருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். God is healing a male from breast cancer. இந்த வீடியோ பார்த்து, இந்த வீடியோ வழியாக, யூடியூப் வழியாக இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒரு மகனுக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். A male is being healed from breast cancer. Yes, yes. ஜெகன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உன்னை, உன்னுடைய விண்ணப்பங்களை நன்றியோடு இயேசுவின் பாதத்தில் ஒப்புக்கொடு. இயேசுக்கிட்ட ஒப்புக்கொடு. முழந்தால் படியிடுவோம். கண்களை திறப்போம். முழந்தால் படியிடுவோம். மண் புயர் கீதம் பாடி நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம். இயேசுவின் பார்ந்தவர்களே, நான் சொன்னதெல்லாமே தியரி, பைபிளினுடைய போதனை, தியரி. இனி நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே தியரியை ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றினவங்க. அது எக்ஸாம்பிள்ஸாக சொன்னேன். இது ரெண்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் ப்ராக்டிக்கல் ஆனால் தான் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக மாறும். இது ஏன்னா இல்லைனா இது தியரியாகவே நின்று போயிடும். போன வருஷமும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்திருப்பேன். என்ன சொன்னேன்னு எனக்கும் மறந்து போச்சு, என்ன கேட்டிங்கன்னு உங்களுக்கு மறந்து போச்சு. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஏதாவது ஆண்டவர்கள் சொல்லியிருந்தாருன்னா அது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த 4 நாள் உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்த பொழுது ஒரு பையன், வாலிப பையன்தான், அவன் அவ்வளோ சந்தோஷமாக அவனுடைய சாட்சியத்தை சொல்லிட்டு போனான்.
என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ரெட்ரீட்டில் சொன்ன ஒரு விஷயம், நான் அங்கே பெரியவங்களுடைய ரெட்ரீட், அது அந்த ரெட்ரீட் இன்னர் ஹீலிங் ரெட்ரீட். அந்த ரெட்ரீட்டுக்கு சொன்ன பொழுது அதில் ஒரு வாலிப பையன் தான், 25-26 வயசு இருக்கும். அந்த பையன் ஸ்டூடெண்ட்ஸ் ரெட்ரீட்டில் நான் சொன்ன ஒரு அனுபவம், அந்த சொன்ன ஃபாதர் சாட்சியம் சொல்லும்போது சொன்னான், அதை நான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா. 4 நாளில் 2வது நாள் நான் சொன்னது, 4வது நாள் வரும்போது அவன் சாட்சியம் சொல்கிறான், 3வது நாளும் 4வது நாள் நான் அதை ஃபாலோ பண்ணேன். என்ன நான் சொன்னேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ரெட்ரீட்டில் நான் கடைசியில் முடியும்போது 100 பசங்க கிட்டே இருந்தாங்க. அந்த பசங்க நான் சொன்னேன், உங்களுக்கு இந்த தியானத்தில் 4 நாள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் மறந்து போனாலும் நீங்கள் மறக்காமல் இருக்க ப்ராக்டிக்கல் டிப்ஸு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். காலையில் எழுந்திரிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு விஷயமாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும். என்ன செய்யணும்? எழுந்திரிச்ச உடனே சிலுவை அடையாளம் போடணும். 2வது அந்த பசங்கக்கிட்ட சொன்னேன், ஸ்டூடெண்ட்ஸ் ரெட்ரீட் 7லேருந்து 12வது படிக்கிற பசங்க உள்ளிருப்பு தியானத்துக்கு 4 நாள் மே மாதம் வந்திருந்தாங்க. 2வது அந்த பசங்கிட்ட சொன்னேன், பெட்டில் இருந்தே பைபிள் ஒரு சாப்டர் வாசித்து முடிச்சிருங்க. 3வது நான் சொன்னேன், கார்டியன் ஏஞ்சல் ப்ரேயர், காவல் தூதருடைய ஜெபம் படித்து வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணுங்க, அது அந்த பெட்டிலே சொல்லிவிடுங்க. ஸோ பெட்டில் எழுந்திரிச்சோன்னே 3 விஷயத்தை செய்யுங்கன்னு யார் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். சிலுவை அடையாளம் போட்டு உங்களையே அந்த நாளை ஒப்பு கொடுத்துருங்க. பைபிள் அப்போவே ஒரு சாப்டர் வாசித்து முடிச்சிருங்க. 3 காவல் தூதருடைய ஜெபம் சொல்லி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷிங்க்கும் ரெஃப்ரெஷிங்கெல்லாம் போங்க அப்படின்னு சொன்னேன். எத்தனை பசங்க செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிட்டேன். 4வது நாள் சாட்சியம் சொல்லும்போது இந்த 26 வயசு பையன் சொல்கிறான், நான் அதை 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன், சந்தோஷமாக போகிறேன் இங்கேருந்து, இனி வாழ்க்கை முழுக்க ப்ராக்டிஸ் பண்ண ஆசைப்பட்றேன். எழுந்த உடனே அவன் அடையாளம் போட்டுட்டான். எழுந்த உடனே பக்கத்தில் இப்போ பைபிள் இருக்குது, பைபிள் வாசி. நம்ம என்ன செய்கிறோம்? ஃபஸ்ட்டு எழுந்திருக்கும் போது மொபைலை பார்க்குறோம், அலாம் பார்க்குறோம், இப்படிலாம் தான் செய்கிறோம். நம்மளுடைய ஃபஸ்ட்டு கண்ணு போகிறது எங்கே படுறது பாருங்களேன், மொபைலுக்கு தான் போகுது, உலகத்தினுடைய ஒரு பொருளுக்கு தான் போகுது. அதுவும் ஒரு ஃபேமிலி ரீசெண்டாக சொன்னாங்க, ஃபாதர் நான் ஒரு புது ஃபோன் மாற்றின பொழுது அவர் வந்து இந்த அபா அபான்ற பாட்டை தான் இதாக வச்சுருக்கிறார், காலர் டியூனாக வச்சுருக்கிறார். அப்போ அந்த பாட்டு என்னுடைய மொபைலுக்கு மாற்றிட்டு தான் எல்லாம் சிம்மை கூட போடணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதனால் சிம்மை போட்டுட்டு ஃபஸ்ட்டு காலர் டியூனாக இந்த பாட்டை வச்சார். காலையில் எழுந்திரிக்கும் போது அலாம் என்ன வைக்கிறது, எல்லாம் வைக்கிறது, என்னது யோசிச்சுட்டே இருந்தேன். யூடியூப்பில் தேடினேன். அப்போ கண்ணில் திடீர்னு மாட்டின ஒரு பாட்டு, ஃபாதர் நீங்கள் சொல்லிக் கொடுத்த அந்த ஜெபம் தான் ஃபாதர். அந்த ஜெபம் எல்லாரும் எப்பவுமே சொல்லிக் கொடுக்குற ஒரு ஜெபம் தான். என்ன நடந்தாலும் தேங்க்யூ சொல்லுங்கள். இவர் தேடிக்கிட்டே இருந்தபோது யூடியூப்பில் ஒரு தேங்க்யூ ஜீசஸ்ன்ற ஒரு பாட்டு கிடச்சிருக்கார். தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் டே. அந்த பாட்டை ட்ரிம் பண்ணி அதை போட்டுட்டார். இவள் காலையில் எழுந்திருக்கும் போது, அதுக்கு முன்னால் ஒய்ஃபு அலாம் அடிக்கும் போது எங்கே நிறுத்துங்கன்னு வாங்க. ஏன்னா அலாம் வந்து ஒரு மாதிரி நம்மளை எழுப்புற சவுண்டு தானே, பயங்கரமாக அடிக்கும். இப்போது 2 பேருமே எழுந்திருக்கும் பொழுதே எழுந்திருக்கிறது எப்படி தெரியுமா? தேங்க்யூ ஜீசஸ் ஃபாதர். நாங்கள் ஃபஸ்ட்டு காலையில் கேட்குற வார்த்தையே தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் டே. அப்படி ஒரு இங்கிலீஷ் பாட்டு இருக்குது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட் ஃபார் லவ்விங் மீ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட் ஃபார் லவ்விங் மீ. ஃபாதர் இதை கேட்டு தான் ஃபாதர் எழுந்திருக்கிறோம் அப்படின்றாங்க. அது கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக நான் சொன்னேன். நான் எங்கே போனாலும் இது சொல்கிறேன், ஞாபகம் வந்து நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு விஷயமே பாருங்களேன், அது அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். எல்லோரும் வந்து அந்த கற்றுக்கிட்ட விஷயம் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். இப்போ எழுந்திருக்கும் போது அந்த நாளை கடவுளுக்கு கொடுத்துட்டு எழுந்திருக்கிறோம். ஃபாதர் ஆண்டவரே இந்த நாளை தந்ததற்கு தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லி தான் ஃபாதர் எழுந்திருக்கிறோம். ஆக்சுவலாக பார்ந்தவர்கள், இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் சில ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் வைங்க. அப்படி 2 டிசிப்ளின் தான் உங்களுக்கு 2 நாளில் சொல்லித்தந்தேன். அன்றாட திருப்பலி முடிந்தால் நற்கருணை, 3 இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை எப்பெல்லாம் முடியும், பைக் ஓட்டும் பொழுது, கார் ஓட்டும் பொழுது, பஸ்ஸில் போகும் பொழுது ஜெபமாலை கையில் எடுத்துக்கோங்க. அந்த ஜெபமாலையில் இயேசுவே 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 இயேசுவே. அப்போ உங்களுக்கு ஃபோக்கஸும் நிற்கும், கான்சன்ட்ரேஷன் வேறு எங்கேயுமே போகாது. அதனால தான் ஜெபமாலை ரொம்ப ஈஸி. ஜெபமாலை கையில் எடுத்துகிட்டு நீங்கள் எந்த ஜெபத்தை ஜெபிச்சாலும் கான்சன்ட்ரேஷன் வெளியே போகாது. இயேசுவே இயேசுவே இயேசுவே, ஃபோக்கஸ் இயேசுவில் நிற்கும், நம்பர் இங்கே நிற்கும். அதனால் பயன்படுத்துங்க, ஜெபிங்க, நல்லா இருங்க. பாடுவோம். நான் புயரோவருள் சாதன
சேர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். நமக்காக ஜெபித்த பரிந்துரை செய்த அனைவருக்கும் நன்றி சொல்லி பாடுவோமா? வாழ்க அன்னை மரியே நன்றி. வாழ்க திருத்தூதர்களே புனிதர்களே நன்றி. வாழ்க மரியே. வானதூதர்களே நன்றி. வாழ்க திருச்சபையே நன்றி. வாழ்க பலிப்பீடங்களே நன்றி. வாழ்க மரியே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.